குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள், தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க அனைவரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கி நடத்தக்கூடிய பாடத்தை உற்சாகமான மனதுடன் படிக்கலாம். வாங்க, இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ 110 கேபி ஜோதிடம் 32 கேபி 32 வீடியோ 110. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்க பாடம் என்னவென்றால், பாவத் தொடர்புகள் என்றால் என்ன, கிரகத் தொடர்புகள் என்றால் என்ன. தலைப்பு என்னங்க? பாவத் தொடர்புகள், கிரகத் தொடர்புகள் என்றால் என்ன. ஃபஸ்ட்டு பாவத் தொடர்புகளை பற்றி பார்க்கலாம். ஒரு 12 பாவங்களில் ஒரு பாவத்தின் ஆரம்ப முனையின் உப நட்சத்திரமானது தான் நின்ற நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரத்தின் வாயிலாக தொடர்பு கொண்ட பாவங்களைத்தான் பாவத் தொடர்புகள் என்கின்றோம். மீண்டும் சொல்லிக் கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. பாவத் தொடர்புகள் என்றால் என்ன? 12 பாவங்களில் ஏதேனும் ஒரு பாவத்தின் ஆரம்ப முனை ஆனது அந்த பாவத்தின் ஆரம்ப முனையின் உப நட்சத்திரமானது தான் நின்ற நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரத்தின் வாயிலாக தொடர்பு கொண்ட பாவத்தினைத்தான் நாம் பாவத் தொடர்புகள் என்கின்றோம். சரிங்களா? இன்னொரு முறை கூட பாவத் தொடர்புகளை சொல்லிக்கிடுங்க. ஒரு பாவத்தின் ஆரம்ப முனையின் உப நட்சத்திரமானது தான் நின்ற நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரத்தின் வாயிலாக தொடர்பு கொண்ட பாவத்தினைத்தான் பாவத் தொடர்புகள் என்று சொல்கின்றோம். பாவத் தொடர்புகள் என்றால் என்ன? ஒரு பாவ ஆரம்ப முனையின் உப நட்சத்திரமானது தான் நின்ற நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரத்தின் வாயிலாக தொடர்பு கொண்ட பாவங்களைத்தான் பாவத் தொடர்புகள் என்று சொல்கின்றோம். இப்போ பாவத் தொடர்புகள் என்றால் என்ன என்பது உங்களுக்கு மிகவும் நன்றாக புரிந்திருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போவது கிரகத் தொடர்புகள் என்றால் என்ன. கிரகத் தொடர்புகள் நிறைய பேர் பேசுறது கேட்டிருப்பீங்க. ஆனால் அப்படின்னா என்னான்னு தெரியாமலே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? உண்மையில் அது என்னான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் நம்மளே தோன்றணும், நம்ம மனசில் தோணாதான் அதெல்லாம் நமக்கு படிக்கணுன்ட்டு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்புறம் நல்லா படிப்போம், தெரிஞ்சுக்குவோம் அதெல்லாம். சரிங்களா? இப்போ கிரகத் தொடர்புகள்லாம் என்னன்னு நான் சொல்லி கொடுக்க வரேன். ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரத்தின் வாயிலாக தொடர்பு கொண்ட பாவங்களைத்தான் கிரகத் தொடர்புகள் என்று சொல்கின்றோம். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. 9 கிரகங்கள் இருக்குது. எந்த ஒரு கிரகத்தை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சூரியன் எடுத்துட்டால் சூரியன்ற கிரகம் ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தில் அது நின்ற நட்சத்திரம், சூரியன் நின்ற உப நட்சத்திரம், சூரியன் நின்ற உப நட்சத்திரத்தின் வாயிலாக தொடர்பு கொண்ட பாவங்கள் தான் சூரியனுடைய கிரக தொடர்புகள் என்று சொல்கின்றோம். அது மாதிரி 9 கிரகங்கள் இருக்கின்றன. அந்த 9 கிரகங்கள் எதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்றன, எதனுடைய உப நட்சத்திரத்தில் செல்கின்றன, எதனுடைய உப நட்சத்திரத்தில் செல்கின்றன, அதன் வாயிலாக கிடைக்கப்பட்ட தொடர்புகள் என்ன, அதுவே அந்த கிரகத்தினுடைய கிரக தொடர்புகள் ஆகும். சரிங்களா? இப்போ நான் மீண்டும் இந்த டெஃபினிஷனை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். கிரக தொடர்புகள் என்றால் என்ன? ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரத்தின் வாயிலாக பெற்ற தொடர்புகளைத்தான் கிரகத் தொடர்புகள் என்று சொல்கின்றோம். சரிங்களா? கிரக தொடர்புகள் என்றால் என்னன்றதுக்கு இன்னொரு முறையும் நான் சொல்லி கொடுக்குறேன்.
ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரத்தின் வாயிலாக பெற்ற தொடர்புகளைத்தான் கிரக தொடர்புகள் என்று சொல்கின்றோம். மீண்டும் கூட ஒரு முறை சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இது முக்கியமான டாப்பிக்கு. ரொம்ப நல்லா மனசில் ஆழமாக பதியணும் மக்கள் மனசில். ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவர்கள்லாம் இருக்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் தான் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. அப்போ அவங்க பேசிக்காக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இதுதாங்க. கிரக தொடர்புகள் என்றால் என்ன? ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரத்தின் வாயிலாக பெற்ற தொடர்புகளைத்தான் கிரக தொடர்புகள் என்று சொல்கின்றோம். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் பாவ தொடர்புகள் என்றால் என்ன, கிரக தொடர்புகள் என்றால் என்னன்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நான் கடைசியாக இன்னொரு முறை சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். இப்போ நான் சொல்லும்போது என் கூடவே பின்தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பாவ தொடர்புகள் என்றால் என்ன? ஒரு பாவத்தின் ஆரம்ப முனையின் உப நட்சத்திரமானது தான் நின்ற நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரத்தின் வாயிலாக பெற்ற தொடர்புகளைத்தான் பாவ தொடர்புகள் என்று சொல்கின்றோம். அடுத்தபடியாக கிரக தொடர்புகள் என்றால் என்ன? ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரம், தான் நின்ற உப நட்சத்திரத்தின் வாயிலாக பெற்ற தொடர்புகளைத்தான் கிரக தொடர்புகள் என்று சொல்கின்றோம். அனைவருக்கும் பாவ தொடர்புகள் என்றால் என்ன, கிரக தொடர்புகள் என்றால் என்ன என்பது மிகவும் நன்றாக புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணுன்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணுன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட சுடர், ஜோதிட ஆச்சாரியா, ஜோதிட கலையரசி, அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. ஓகேங்களா? இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். புதிய வகுப்புகள் வருகின்ற 21/1/2024 அன்று 2024 அன்று டெலகிராம் வாயிலாக புதிய வகுப்புகள் அடிப்படை ஜோதிடம் ஆரம்பமாகின்றது. யாருக்கெல்லாம் அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளவும். வருகின்ற 21/1/2024 அன்று அடிப்படை ஜோதிட வகுப்புகள் 3 months கோர்ஸ் கட்டணம் உண்டு. அதை விரும்பி படிக்கணுன்றவங்க என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளவும். செல் நம்பர் 9440373556. இதுவரையும் மிகவும் அமைதியாக கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி.